ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மல்லி துவையல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பித்த உடம்பு உள்ளவங்களாம் இதை சாப்பிட்டு வந்தால் அப்படியே அது குறைஞ்சிருங்க. டயபெட்டிஸ் உள்ளவங்களும் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இந்த மல்லி இலை துவையலை வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்குவோம். ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சா போதுங்க. நான் நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன், நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 7 பல்லு பூண்டும் சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு அரைச்சி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம். இப்போ இது கூடவே 2 கைப்பிடி மல்லி இலையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி இலையெல்லாம் சுருண்டு வர்றது வரைக்கும் வதக்கினா போதுங்க, ரொம்ப போட்டு வதக்கிக்க வேண்டாம், அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். வதக்குனது நல்லாவே ஆறிட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. நான் சாதத்தில் விரசி சாப்பிட்ற மாதிரி நான் அரைச்சிருக்கேங்க. நீங்கள் இட்லி தோசைக்கு வைக்கிறதா இருந்தாக்கி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சுங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது துவையல்ல சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, ஹெல்த்தியான மல்லி துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் சாதத்தில் விரசி சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இட்லி தோசைக்குமே பக்காவாக இருக்குங்க. இந்த துவையலை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.